தளபதி விஜய் அவர்கள் என்னதான் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே அவர் சில நேரம் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா வழிதான் வந்தார். அவருடைய அப்பா மிகப்பெரிய இயக்குனராக இருந்தாரு. அதனால தான் விஜய் அவர்கள் சினிமாவில் இப்படி ஜொலிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு சிலர் வசைப்பாடுவதுண்டு. ஸோ இந்த வார்த்தைகள் விஜய் அவர்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். இதனை ஒரு சில இடங்கள்ல அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாரு. ஆகையால தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்களை தன்னுடைய எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அவர் மேலே வர வேண்டும் அப்படின்றதற்காக அவருடைய பட விஷயங்கள் எதிலையுமே தளபதி விஜய் அவர்கள் தலையிடுறதே கிடையாது. தற்போது ஜேசன் சஞ்சய் அவர்கள் லைகா அப்படின்ற ப்ரொடக்ஷன் நிறுவனத்துடன் இணைந்து தன்னுடைய முதல் படமான சிக்மா அப்படின்ற திரைப்படத்துடைய அத்தனை படப்பிடிப்புகளையுமே முடிச்சிட்டாரு. படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் அதி தீவிரமாக போயிட்டு இருக்கு. படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் அல்லது மேல ரிலீஸ் ஆகும் அப்படின்னுமே நம்பப்படுது. ஸோ அதற்கான பேச்சுவார்த்தைகளுமே ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்று வருதா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜேசன் சஞ்சய் அவர்களை வளைத்து போட திமுக ஒரு திட்டம் தீட்டியுமே இருக்காங்க. அதாவது ஜேசன் அவர்கள் அடுத்த படத்திற்கான வேலைகளையுமே ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்காரா. இந்த படத்துல வாண்டடாக என்ட்ரி கொடுத்த ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் எங்களுடன் படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்களா. ஆனால் ஜேசன் சஞ்சய் அவர்கள் அதனை முற்றிலுமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ தற்போது ரெட் ஜெயின் நிறுவனத்தை நம்ம இன்பநிதி அவர்கள் தான் கையாண்டு வராரு. ஆகையால் அது எப்படியுமே திமுகவுடன் கனெக்ட் ஆகும். அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் இதனை மறுத்துட்டாராம். இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள் வழியாகி படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.